திமுகவின் கடைசி தொண்டன் இருக்கும் வரை சங்கி கூட்டத்தால் தமிழ்நாட்டை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். என்ஜின் இல்லாத கார் போன்ற அதிமுகவை பாஜக என்ற லாரி கட்டி இழுக்க முயற்சிப்பதாகவும் அவர் சாடினார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது திருவண்ணாமலையில் மழை மட்டுமல்ல கடலும் இதுபோன்று நிர்வாகிகள் அலைக்கடலென திரண்டு வந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காத திமுகவை தற்போது சிலர் மிரட்டி பார்ப்பதாக சாடிய அவர் எந்த மிரட்டலையும் எதிர்கொள்ள திமுகவின் கருப்பு சிவப்பு படை தயாராக இருப்பதாக பதிலடி கொடுத்தார். டெல்லிக்கு என்றுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் திமுகவின் கடைசி தொண்டன் இருக்கும் வரை தமிழ்நாட்டை சங்கிக் கூட்டத்தால் தொட்டு கூட பார்க்க முடியாது எனவும் உதயநிதி ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். இப்படிப்பட்ட எங்களை பார்த்து குஜராத்தில் உட்கார்ந்து மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. இங்க கூடியிருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களும் தலைவருடைய உடன்பிறப்புகளும் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க. ஆகவே கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்னு வடநாட்டில் நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. ஏன்னா நிச்சயம் நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. தந்தை பெரியார் அப்படிங்கிற கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை என்னைக்கும் சுற்றி நின்று காப்பாத்திட்டு இருக்கு. பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர்களும் அவங்க இன்றைக்கும் உணர்வாக இருந்து நம்முடைய தமிழ்நாட்டை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. பாஜக என்ற மதம் பிடித்த யானையை அடக்கும் அங்குசம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கையில் உள்ளதாகவும் நேரடியாக மோதாமல் பல அடிமைகளையும் சிபிஐ, அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணைய அமைப்புகளையும் சேர்த்துக்கொண்டு பாஜக மோதுவதாகவும் அவர் சாடினார். அதிமுக என்பது இன்ஜின் இல்லாத கார் போன்றது என்றும் அதனை பாஜக என்ற லாரி கட்டி இழுக்க பார்ப்பதாகவும் விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின் அடிமையாக இருந்து சுகமாக வாழ்வதை விட சுயமரியாதையோடு இருந்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தினார். கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இன்னும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றார். முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். இன்னைக்கு கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் போங்க, நான் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர். இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை. அவருக்கு தேவை மட்டும் கிடையாது, நமக்கும் தேவை அதுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். அடிமையா இருந்து சுகமா வாழ்றதை விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வாழ்றதுதான் முக்கியம். 2026 தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும் என முதலமைச்சரை உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலையில் கூடினோம், திக்கெட்டும் வென்றோம் என நாளைய வரலாறு கூறும் என்றும் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.